பெங்களூருவின் பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் கைதிகள் செல்போன் பயன்படுத்தும் திடுக்கிடும் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் சிறை வார்டன்கள் 3 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சிறை உயரதிகாரியை சர்ச்சையில் சிக்க வைக்க கைதிகள் போட்ட சதித்திட்டத்தின் பின்னணி என்ன? தொடர் சர்ச்சைகளுக்கு பெயர் போன பெங்களூரு அக்ரஹாரா மத்திய சிறையில் கைதிகளுக்கு செல்போன்கள், டிவி என சொகுசு வசதிகளுடன் கூடிய சோக்கு வாழ்க்கை கிடைப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அக்ரஹாரா சிறைக்குள் நடக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் விஐபி உபசரிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக சிறைத்துறை தலைமை இயக்குனர் அலோக் குமார் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வந்தார். எல்லை மீறும் கைதிகளை தனி செல்லில் அடைத்து சிறப்பாக கவனித்துள்ளார். இதனால் தங்களது சுதந்திரம் பறிபோனதாக அதிருப்தி அடைந்த கைதிகள் சிலர் சர்ச்சை வீடியோக்களை இணையத்தில் கசியவிட்டு பெங்களூரு அக்ரஹாரா மத்திய சிறைச்சாலையை வலுவான சிக்கலில் சிக்க வைத்துள்ளனர். ಡೇಟ್ ಇವತ್ತು ನಾಳೆ ಬೆಂಗಳೂರು ಮ್ಯಾಚ್ ಬೇರೆ. ಈ ಸಲ ಕಪ್ಪು ನಮ್ಮದೇ. ನೋಡಿ ನಮ್ಮ ಕುಮಾರನು ಆರ್ಸಿಬಿನೂ ಆಡ್ತಾನೆ. ನಮಗೆ ಈ ಫೋನ್ ತಗೊಂಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದು IPS, ಈ ಫೋನ್ ತಗೊಂಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಲೋಕ್ ಕುಮಾರ್. பேஜ் ಇಲ್ಲಿ காசு ಕೊಟ್ಟರೆ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. சிறைச்சாலையா இல்லை பேச்சுலர் ரூமா என யோசிக்க வைக்கும் அளவுக்கு அலைபேசிகள், டிவி என கைதிகள் சொகுசாக இருக்கும் வீடியோதான் இது. தண்டனை கைதிகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? பெங்களூரு அக்ரஹாரா சிறைக்குள் என்னதான் நடக்கிறது என பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். கைதிகள் தண்டனையை அனுபவிக்க சிறையில் அடைக்கப்பட்டார்களா அல்லது சொகுசு வாழ்க்கை வாழ உள்ளே வந்தார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் அக்ரஹாரா சிறை முழுக்க அதிகாரிகள் சல்லடை போட்டு ரைடு நடத்தினர். அதில் 9ஆம் எண் சிறையில் பால் பாக்கெட்டுகளில் நேக்காக சுற்றப்பட்டு வடிகால் குழாய்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போன்கள் பல சிக்கின. மேலும் சர்ச்சை வீடியோவை வெளியிட்டதாக தர்ஷன், அபி மற்றும் ஆண்ட்ரூஸ் ஆகிய 3 கைதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஹென்னூர் பாண்டே கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தர்ஷன் மற்றும் அபி இருவரும் சிறை தலைமை இயக்குனர் அலோக் குமாரை பழிவாங்கும் நோக்கில் ஆண்ட்ரூஸை வைத்து கைதிகள் செல்போன் பயன்படுத்தும் வீடியோக்களை லீக் செய்துள்ளனர். விசாரணையின் போது சிறை விதிமுறைகளை கடுமையாக்கியதற்காக அலோக் குமாரை சிக்க வைப்பதே தங்களின் நோக்கம் என்று மூவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனிடையே பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக சிவானந்தா, நிரஞ்சன் ஏ காமத் மற்றும் ஹனுமந்தப்பா ஆகிய 3 வார்டன்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அலோக் குமார் உத்தரவிட்டார். மேலும் உயர் பாதுகாப்பு சிறைகளுக்குள் கைபேசிகள் எவ்வாறு ஊடுருவின என்பதை விளக்கி ஒரு முறையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறை அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணைகள் தொடர்வதால் குற்றம் சாட்டப்பட்ட 3 கைதிகளும் தனிமைப்படுத்தப்பட்ட அறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அக்ரஹாரா மத்திய சிறைச்சாலையில் அரங்கேறிய இச்சம்பவம் பெங்களூரு முழுக்க சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.